சர்க்கம் 22. ராவணன் சீதையை பயமுறுத்தினது. சகல பிராணிகளும் பார்த்து ஆனந்திக்கக்கூடிய பார்வையுடைய சீதையை இப்படி சொல்லியும் ராவணன் அவளுடைய கடும் வார்த்தைகளை சகிக்காமல் கோபம் கொண்டு, லோகத்தில் புருஷன் ஸ்திரீகளை தன் வசப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாலும், எவ்வளவு சமாதானம் செய்தாலும், அவர்களுக்கு அவனிடத்தில் அலட்சிய புத்தியும் கர்வமும் விருத்தியாகுமே தவிர அவர்கள் சுவாதீனப்படுவதில்லை. மிரண்டு ஓடுகிற குதிரைகளை சமர்த்தமான சாரதி அடக்குவது போல் நான் உன்னிடத்தில் வைத்த ஆசை என் கோபத்தை அடக்குகிறது. காமத்தின் கதி வெகு விபரீதமாக இருக்கிறது பார். நாம் ஆசை வைக்கும் வஸ்துவிடத்தில் சிநேகமும் தயையும் விருத்தியாகிறதே பற்றி அதன் தோஷங்களும் கெடுதிகளும் தோன்றுவதில்லை. ஆகையால் கபட வேஷமுள்ள ராமனிடத்தில் ஆசை கொண்டிருக்கும் உன்னை அவமானம் செய்து கொள்ள வேண்டியது. அதற்கோ மனம் வரவில்லை. நீ சொன்ன ஒவ்வொரு கடும் வார்த்தைக்கும் உன்னை அப்பொழுதே சித்திரவதை செய்ய வேண்டியது. நான் உனக்கு கெடுவிட்ட 12 மாதங்களில் 2 மாதங்கள் பாக்கி இருக்கின்றன. அதற்குள் நீ என்னை சேராவிட்டால் மறுநாளே என் சமையற்காரர்கள் உன்னை சித்திரவதை செய்து என் காலை போஜனத்திற்கு பக்குவம் செய்வார்கள் என்று பீரிடி போல் கர்ஜித்தான். அதை கேட்ட தேவ கந்தர்வ கன்னியைகளும் தாங்களும் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து ஜானகியை பார்த்து பரிதவித்து, சிலர் ரகசியமாய், சீதே, பயப்படாதே, இந்த அல்பன் உன்னை என்ன செய்யக்கூடும் என்ற கருத்தை வெளிப்படுத்த உதட்டை அசைத்தனர். சிலர் கண்களை சிமிட்டினார்கள், சிலர் தலையை ஆட்டினார்கள். அதை கண்ட சீதை தைரியம் கொண்டு தன் பதிவிரதா மகிமையாலும் பர்த்தாவின் பராக்கிரமத்தாலும் அவனை அலட்சியம் செய்து மறுபடியும் அவனுக்கு ஹிதத்தை உபதேசித்தாள். ராவணா, லோகத்தார்கள் நிந்திக்கும் இந்த கெட்ட செய்கையிலிருந்து உன்னை திருப்பி சன்மார்க்கத்திற்கு நடக்கும்படி செய்பவர்கள் உன் ராஜ்யத்தில் ஒருவரும் இல்லை என்று நிச்சயமாய் தெரிகிறது. எல்லோரும் உன் அன்னத்தை தின்று உனக்கு துரோகம் நினைப்பவர்களே. இந்திரனுடைய பத்னியான சசிதேவியை போன்ற என்னை சகல லோகங்களிலும் உன்னை தவிர எவனாவது மனதாலும் விரும்ப துணிவானா? தர்மஸ்வரூபியான ராமனுடைய பாரியையை பார்த்து இப்படிப்பட்ட பாப வார்த்தைகளை சொன்ன பிறகும் அளவற்ற தேஜஸையுடைய மகாவீரனிடத்திலிருந்து தப்பித்து கொள்ள எங்கே ஒளிந்து கொள்ளப் போகிறாய்? காட்டிலும் மத யானையும் முயலும் யுத்தம் செய்தால் முடிவென்ன? ஸ்ரீராமனே அந்த மத யானை, நீயோ அல்ப ஜந்துவான முயல். கபடத்தால் என்னை ஆசிரமத்திலிருந்து வெளியில் இழுத்து என்னை திருடின உனக்கு வெட்கம் என்பதே கிடையாதா? ஐயோ, ஒரு நிமிஷமாவது அவருடைய கண்ணில் படாமல் போய்விட்டாயே. உன் விகார ரூபமுள்ள குரூர நேந்திரங்கள் வெட்கமில்லாமல் பரஸ்திரியை ஆசையுடன் பார்க்க துணிந்த பொழுதே பூமியில் ஏன் விழவில்லை? சாதுவான தசரத சக்கரவர்த்திக்கு நாட்டு பெண்ணும் தர்மாத்மாவான ராமனுக்கு பாரியையும் பரபுருஷனையும் ஸ்மரிக்காதவளும் என்னை பார்த்து காம விகாரத்தோடு தகாத வார்த்தைகளை சொல்லும் உன் நாக்கு ஏன் அருந்து விழவில்லை? உனக்கு அபராதம் செய்தவர்களுக்கு சாபம் கொடு என்று ராமன் எனக்கு உத்தரவு செய்யவில்லை. நான் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றுகிறவள். பார்த்தா இருக்கையில் அவரை மீறி அவர் தண்டிக்க வேண்டியவர்களை நான் தண்டிக்க துணிய மாட்டேன். ஆகையால் என் கோபாக்கினியால் சாம்பலாக்க தகுந்த உன்னை இதுவரையிலும் சாம்பலாக்கவில்லை. மகா புத்திமானான ராமனிடத்திலிருந்து என்னை யாராவது அபகரிக்க முடியுமா? உன் உத்தேசம் அவருக்கு தெரியாததோ? நீ மரணம் அடைவதற்கு நான் காரணம் என்று விதி ஏற்பட்டிருந்தால் இப்படி நடந்தது. இதில் சந்தேகமுண்டோ? ஆகையால் நீ சாமர்த்தியமாய் என்னை அபகரித்தாய் என்று பெருமை அடையாதே. நீ அநேக யுத்தங்களில் கைத்தேர்ந்த சூரன் என்று பெயர் பெற்றவன். குபேரனுக்கு சகோதரன். அளவற்ற சதுரங்க பலத்தை உடையவன். இப்படி இருக்க ராம லக்ஷ்மணர்களை மோசம் செய்து என்னை திருடி வந்ததற்கு காரணம் என்ன என்றாள். சீதை இப்படி சொல்ல கேட்டு ராவணன் கோபத்தால் கண்களை உருட்டி விழித்து ஜானகியை பயங்கரமாய் பார்த்தான். நீருண்ட மேகம் போல் கருத்த தேகத்தை உடையவன். பர்வத சிகரங்களைப் போன்ற புஜங்களை உடையவன். கொழுத்த சிம்மத்தைப் போல் பலத்தையும் நடையையும் உடையவன். நெருப்பு கொழுந்துகளைப் போன்ற நக்ன துணியையும் கண்களையும் உடையவன். அசைகிற நுனிகளை உடையவன். கிரீடத்தில் உயர்ந்தவன். விசித்திரமான மாலைகளாலும் பூச்சுக்களாலும் சிவந்த வஸ்திரங்களாலும் நேர்த்தியான தங்கத்தால் செய்யப்பட்ட தோல்வளை முதலிய ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவன். அமிர்தத்திற்கு சமுத்திரத்தை கடைந்த போது மந்திர பர்வதம் வாசுகி என்ற மகா சர்ப்பத்தால் கட்டப்பட்டது போல் நீல நிறமுள்ள அரைநூல் மாலையால் அலங்கரிக்கப்பட்ட இடுப்பை உடையவன். 2 புஜங்களால் 2 உன்னத சிகரங்களுடன் விளங்கும் மந்திரகிரியைப் போல் பிரகாசித்தவன்.
சிவந்த புஷ்பங்களாலும் தளிர்களாலும் நிறைந்த அசோக மரங்களால் அழகு பெற்றிருக்கும் மலையைப் போல் பால சூரியர்களுக்கு சமமான காந்தியுடன் ஜுவலிக்கும் 2 குண்டலங்களை தரித்திருந்தான். வசந்த ருதுவே உருவெடுத்து வந்தது போலிருந்தாலும், சகல விதமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும், ஸ்மசானத்தில் விருட்சம் போல் பார்க்க பயங்கரமாயிருந்தான். கோபத்தால் சிவந்த கண்களுடன் சீதையை வெறிக்கப் பார்த்து, கால சர்ப்பத்தைப் போல் சீறிக்கொண்டு, நீதி நெறி இல்லாமல் சகலத்தையும் இழந்து திரியும் ராமனிடத்தில் இன்னும் பிரியம் வைத்த உன்னை, சூரியன் சந்தியகால இருட்டை அழிப்பது போல் இப்பொழுதே வதம் செய்கிறேன் என்று சத்துருக்களை கதறடிக்கும் ராவணேஸ்வரன் கோரமான பார்வையுள்ள ராட்சசிகளைப் பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்தான். அவர்களில் ஒருத்தி ஒரே கண்ணுடையவள், ஒருத்தி ஒரே காதுடையவள். ஒருத்தியின் காது தலையை மூடிக்கொண்டிருந்தது. யானை, பசு முதலியவைகளைப் போல் காதுடையவர்கள் சிலர். ஒருத்திக்கு காது நீளமாய் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருத்திக்கு காதே இல்லை. யானை, குதிரை, பசு முதலியவைகளைப் போல் பாதங்களையுடையவர் சிலர். ஒருத்திக்கு ஒரே கால், ஒருத்திக்கு பெருங்கால், ஒருத்திக்கு காலே இல்லை. ஒருத்திக்கு தலையும் கழுத்தும், ஒருத்திக்கு சனமும் வயிறும், ஒருத்திக்கு வாயும் கண்ணும் அளவுக்கு மிஞ்சியிருந்தன. ஒருத்தியின் நாக்கு தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருத்திக்கு நாக்கே இல்லை. ஒருத்திக்கு மூக்கே இல்லை. சிம்மத்தைப் போல் ஒருத்திக்கு முகம், பன்றியைப் போல் ஒருத்திக்கு முகம், பசுவைப் போல் ஒருத்திக்கு முகம். இவர்களைப் பார்த்து ராவணன், ராட்சசிகளே, நீங்கள் எல்லோரும் இவள் என்னை அதிசீக்கிரத்தில் சுவாதீனப்படும்படி செய்ய வேண்டியது. இவளுடன் அனுகூலமாய் பேசியும் பிரதி அனுகூலமாய் பேசியும் சமாதான பேதம் என்ற மற்ற 3 உபாயங்களாலும் வசப்படுத்துங்கள். அப்படியும் முடியாவிட்டால் தண்டோபயத்தை காட்டுவதன் மூலம் வசப்படுத்துங்கள் என்று கடுமையாக ஆக்ஞாபித்தான். காமத்தாலும் கோபத்தாலும் நிறைந்த மனதையுடையவனான சீதையை அடிக்கடி மிரட்டினான். அப்பொழுது அவனுடைய பிரிய பாறையான தன்யமாலினி என்பவள் சீக்கிரமாய் சமீபத்தில் வந்து ராவணனை இறுகத் தழுவி, மகாராஜா, என்னுடன் கிரீடிக்க வாரும். இவளோ மனுஷ ஸ்திரீ, உம்மிடத்தில் இஷ்டமில்லாதவள். முகம் வெளுத்து விகாரமாய் இருக்கிறாள். இவளால் உமக்கென்ன பிரயோஜனம்? உமது புஜபலத்தால் சம்பாதிக்கப்பட்ட உத்தம போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மா இவளுடைய தலையில் எழுதவில்லை என்பது நிச்சயம். தன்னிடத்தில் பிரியமில்லாத ஸ்திரீயை விரும்பி வருந்துகிறவனுடைய தேகம் தாபத்தை அடையும். தன்னிடத்தில் ஆசை வைப்பவளை விரும்பினால் உத்தமமான சந்தோஷம் உண்டாகும் என்றாள். கால மேகம் போல் கருத்த அந்த மகாபலவான் தன்யமாலினி இப்படி சொல்ல தன்னை அவ்விடம் விட்டு இழுத்து கொண்டு போவதைக் கண்டு கோபம் தணிந்து சிரித்து கொண்டு அங்கிருந்து திரும்பினான். அவனுடைய நடையை தாங்காமல் பூமி நடுங்க ஜுவலிக்கும் சூரியனைப் போல் காந்தியையுடைய தன் அரண்மனைக்குள் சென்றான். தேவ கந்தர்வ நாக கன்னிகைகளுக்கும் அவனை பின்தொடர்ந்தார்கள். பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றுவதிலேயே நோக்கமுள்ளவளாய் பயத்தில் நடுங்கும் சீதையை ராவணன் இவ்விதமாய் மிரட்டி அங்கிருந்து புறப்பட்டு காமத்தால் கலங்கின மனதுடன் பிரகாசமுள்ள தனது கிரகத்தில் பிரவேசித்தான். ஸ்ரீராம ஜெயம்.